ஏய், ஆபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வரைக்கும் நீ உள்ளே உட்கார்ந்துரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி. வெளியே வராத, அங்கேயே உட்கார்ந்து ஸ்கூட்டர் உள்ள விட்டே பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்க, கேக்குது. ஏய் நில்லு. என்ன? நோ क्वेश्चन. புடவை போத்திட்டு போ. ஐயோ. சாக போற வயசுல சைட் அடிக்கிற. போடா. டைம் ப்ளீஸ். 10 o'clock now. Thank you. டேய், இந்த டேய் என்னடா கேட்ட? டைம் கேட்டங்க. எங்க இருந்து வர்ற? மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். ஏண்டா டைம் கேட்க மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒருத்தன் ஊட்டிக்கு வருவானடா? வர்ற வழியில எத்தனை மணிக்கூண்டு இருக்கு, எத்தனை கடியார கடை இருக்கு, எத்தனை நான்சென்ஸ்க்கு வாட்ச் கட்டிட்டு போறானுங்க. அது போக டிவி ரேடியோ எல்லாம் சொல்றானுங்கல்ல. அது எதுக்குங்க? நானே கட்டிருக்கேன் வாட்ச். அப்புறம் ஏன்டா இவகிட்ட கேக்குற? ஒரு கிக்கு தான். எனக்கு பக்குங்குதுடா. 6 மாசமா நான் கேட்க நினைக்கிறது கேட்க முடியல, அவங்க சொல்ல நினைக்கிறத சொல்ல முடியல. நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லிடுங்களேன். அமௌண்ட் எவ்வளவு நேரம் நான் செட்டில் பண்ணிடுறேன். ஃபைனல் செட்டில்மென்ட்ரா. சாரி பிரதர். பாய் சிஸ்டர். ஏண்டி உன் புருஷ குடும்ப மாறதுக்காக போராடிட்டு இருக்கா, நீ என்னடி கக்க கக்கான்னு சிரிச்சிட்டு இருக்கற? போடி உள்ள. நீங்க கிளம்பலையா? மாட்டேன். நீ ஆபீஸ் முடிஞ்சு வர வரைக்கும் நான் இங்க தான் நிப்பேன். என்னமோ பண்ணுங்க. டேய் வாடா. எங்கடா போற? ஆபீஸ்க்கு. இன்னைக்கு ஆபீஸ் இல்ல, போடா. ஏடா பலாப்பழத்துல நீ மொக்கிற மாதிரி உன் பொண்டாட்டியை மொக்கிறீங்க? ஈகரா உன் நெஞ்சில் நிற்க என் பொன்மடியில். ஐயோ ஐயோ அம்மா. அண்ணே விட்டுருங்கண்ணே, உங்கள்கிட்ட கிடைச்சா பின்னில் வாங்கினே. நான் அப்பாவினே. ஊர் ஜனங்களே ஒன்னா சேர்ந்து துரத்திட்டு வர்றாங்க. நீ அப்பாவியா பாவியாங்கிறத அவங்கள கேட்டே முடிவு பண்ணுவேன். ஆல் த கைஸ் ஸ்டாப். உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். அண்ணா விவரத்தை கேளுங்கண்ணே. பேசுற ஓங்கி வாயிலே ஆப்பி போடுவேன். பேசாம இல்லடா. இவன் என்ன செஞ்சான்? இவன் எங்க எல்லாத்தையும் கடை வாங்கியிருந்தான். இப்ப லாட்டரி சீட்ல பிரைஸ் வந்தோடனே எங்களை ஏமாத்த பாக்குறான். லாட்டரியில பிரைஸா? பல லட்சம் இருக்குமோ? இதுக்கு போய் இந்த குழந்தைய இப்படி துரத்துறீங்க? அண்ணா விவரம் தெரியாம பேசாதீங்கண்ணே. டேய் நீ சின்ன பையன், சீட்டை மட்டும் கொடு. டேய் யார் யாருக்கு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. எனக்கு 25. எனக்கு 10. எனக்கு 30. ஸ்டாப். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியாது. டோட்டலா சொல்லுங்க. 2 லட்சம். 2 lakhs. ஓகேடா, அதுக்கு நான் பொறுப்பு. இனிமே இந்த குழந்தை பையன் கிட்ட போய் நீ பாஸ் கேட்க. விவரத்துக்கு என்ன ராஜா விவரம்? உனக்காக தான் நான் பேசுறேன்ல. இவன் பணத்துக்கு நான் பொறுப்பு. ஓகே, நீங்க பொறுப்பேத்தா போதும்னே. நாங்க பணத்தை மெதுவா வாங்கிக்கிறோம். ஆனா ஒண்ணுனே, எங்க பணம் மட்டும் வரல, மேலும் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உங்க கைய கால வாங்கிடுவோம். இது எங்க தொழில் தர்மம். தர்மமா? இது கர்மம். கட்டைய மாட்டேங்கடா. அப்ப நாங்க வரோம். வராதீங்க, போங்க. அப்பா என்ன குட்டிமா, இந்த கொலைகாரன் கிட்ட போய் நீ கடன் வாங்கி வச்சிருக்க? குட்டி, முதல் பரிசு எவ்வளவு? 10 லட்சம். 10 லட்சம். டேய் அந்த 10 லட்சத்தை வாங்கி கடன்காரங்களுக்கு 2 lakhs, சீட்டு வாங்குற உனக்கு 1 lakh, பஞ்சாயத்து பண்ண எனக்கு 7 lakhs. ராசா வா பேங்க் போலாம். எதுக்கு பேங்க்? இந்த சீட்டை மாத்தி 10 லட்சத்தை வாங்க வேண்டாம்? அந்த மொன கடையில கேட்டா கொடுத்துட்டு போறான். என்ன குட்டிமா, முனக்கடைக்காரன் 10 லட்சம் ரூபாய் வச்சிருப்பானா? 10 ரூபா வச்சிருப்பான்ல. எது 10 ரூபாயா? ஆமா, எனக்கு விழுந்தது கடைசி பரிசு 10 ரூபா. என்ன வீடு பூட்டி இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எங்க போயிருப்பா? மொத்தமாவே போயிட்டாளா? ஆட்டவா நடக்கும் தானே கேமராவை ஒளிச்சு வச்சிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு பாத்துவோம். காலு மட்டும் தானே தெரியுது, மூச்சு தெரியலையே. பரவாயில்ல, கால் தெரியுது. சிகப்பு கலர் சாக்ஸ். இந்த ஒரு எவிடன்ஸ் போதுமடி உன் கள்ள காதல இந்த ஊட்டியில் மட்டுமில்ல, எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிக்கிறேன். வெரி குட், வெரி குட். நான் எங்கேயாவது எதையாவது மறந்தா கூட கரெக்டா எடுத்துட்டு வந்து என்கிட்டயே கொடுக்கணும். ஓகே ஜூலி? என்னங்க வேலைக்கு போகாம நாயோட விளையாடிட்டு இருக்கீங்க? நாய் நன்றி உள்ளது. அது மனுஷங்க மாதிரி வேற யாருக்கும் துரோகம் பண்ணாது. ஆமா, நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இல்லாம எங்க போன? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆபீஸ்க்கு நான் வந்தேன், அங்க நீ இல்லையே. வர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்க எஸ்டேட்டுக்கு போயிருந்தேன். ஆமா, நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேக்குற மாதிரி குறுக்க கேள்வி கேக்குறீங்க? உங்களோட பேச எனக்கு டைம் இல்ல, நான் வரேன். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குடி? இந்த ரஞ்சித் குமாரை பொறுத்த வரைக்கும் கோர்ட், ஆர்குமெண்ட், ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான். உன் கள்ளக்காதல கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். மிஸ்டர் ரஞ்சித். எஸ், கம் இன். யோ ரஞ்சித்,
இங்க வாயா வாயாண்ணா. ச்சே, ஏன்டா கத்துற? எப்ப எங்க பணம் செட்டில் பண்ண போற? டேய், எவனோ ஒரு பிராடு பயலுக்காக பணம் தரேன்னு ஏத்துக்கிட்டேன். அதை நான் எப்ப திருப்பி தரணும் அப்பதான் வந்து வாங்கணும். அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்க கூடாது. அதான் நாங்களும் சொல்ல வந்தோம். Thank you. இனிமே நாங்க வர மாட்டோம். அதுக்கு பதிலா எங்க தலைவர் வருவாரு. இவரா தலைவர்? தலைவர் எல்லாம் தொண்டரோட தான் வருவாரு. இவர் என்ன குண்டரோட வந்திருக்காரு? மரியாதையா இன்னும் ஒரு வாரத்துல உங்க பணத்தை திருப்பி தரல உன் உடம்புல தலை இருக்காது. ஏன் அதை எடுத்து இடுப்புல வச்சுக்குவியா? ஏய், இல்ல தலைவரே, நான் கொடுத்துறேன். ரஞ்சித், வண்டிய ஜாம் ஜாம்னு வச்சிருக்க பொண்டாட்டி மாதிரி. என்ன சம்பந்தம் இல்லாம பொண்டாட்டி ஸ்கூட்டரி லிங்க் பண்ணி பேசுறான். இவனா இருக்குமோ? சாக்ஸ பாத்துருவோம். யோ, என்னையா பண்ற? ஆசீர்வாதம் வாங்குங்க சாமி. ஏயா ஆசீர்வாதம் முன்னால வந்து வாங்குவாங்க. எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ல முன்னால எது பின்னால எதுன்னு தெரியலங்க சாமி. சிவசிவா சிவசிவா. அது போட்டு இளவு கல்யாணம் மண்டபம் பிக்ஸ் பண்ணிட்டியா? ஐயா நல்ல விஷயம் பேசும்போது எப்ப பார்த்தாலும் இளவ கருமாந்திரண்டு. நல்ல வார்த்தையும் வாயில வராதா? நல்ல வார்த்தை பேசணும்னு நினைக்கேன். அண்ணா அந்த வார்த்தை வந்து விடுது இல்ல இளவு. சரி சரி, கருமாந்திரம் ஐயர் வராரு இல்லையா? அதான் வந்துட்டல்ல. என்னங்க சாமி, ஏன் இவ்வளவு லேட்டு? அம்மா ரேகா, நான் வரத்துக்கு ரெடியா தான் இருந்தேன். வர வழியில எவனா மண்டையை போட்டானா? ரஞ்சித் லேட் பண்ணிட்டானே. பாத்தியா, இந்த கூறு விட்ட முடிஞ்சு நீ உருப்படாம தான் போற. இவடையே வேலைக்கு வச்சிருக்காரு. இந்த மூஞ்சிக்காக வேலைக்கு வச்சிருக்க? எல்லாம் பொண்டாட்டிக்காக. அவ எல்லா விஷயத்திலயும் பக்கா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணல. என் பொண்டாட்டி ரொம்ப வர்ணிக்கிறானே, இவனா இருப்பானோ? காலை பாத்துருவோம். ஐயரே, என் பொண்ணு ரொம்ப அவசரப்படுதா. அனாவசியம் டென்ஷன் ஆக்காதிய. கேட்டீங்களா? சீக்கிரம் சட்டு புட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிங்க. சாக்ஸே போடல, இவனை போய் நான் சந்தேகப்பட்டேன். எதுக்கு இந்த காலையும் பாத்துருவோமா? இது பொண்ணாச்சே. இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதா என்னாச்சு? இந்த இளவு கீழே விழுந்துருச்சு. உன்னுடைய தொல்லை தாங்க முடியல. நீ போயிட்டு உன் பொண்டாட்டி அனுப்போ. இந்த பாருங்க ஐயரே, இந்த ராகுகாலம் எம்மாண்டெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஆமா, அவன் தான் பறக்குறான்ல. இல்ல ஒரு நல்ல தேதியா பாருங்க. நீயுமா இளவு? இந்த பாருங்க, அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. இழவ அன்னிக்கே வச்சுப்போ. யோ, கல்யாணம் அதுமா இளவு இளவுன்னு பேசிட்டேன். அக்கிரியே கெடுத்து போட்டேடா. அது என்ன அந்த பக்கம் பராக்கு பாக்க? பராக்கெல்லாம் ஒண்ணும் பாக்கல. சந்துரு வேற ஆனான்னு பாக்குது. யோ ரஞ்சித், என்னங்க? சந்திரகிட்ட கூட்டு போய. இளவு வாங்கம்மா, இளவு வந்து தொலைங்க. சந்திர எங்க இருக்காரு? இது என்ன ஒயிட் ஹவுஸா? இருக்கிறதே 4 ரூம், ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பாரு. இதான் வந்துட்டாரா? ரேகா, என்ன சந்திர, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் தான். சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. இது இருக்கு, வாங்க ரூமுக்கு போலாம். நிறைய விஷயம் ஆளை பேசணும் பார்த்தா சந்திர. ஒரு பேச்சு, பாக்காட்டி ஒரு பேச்சு. இதுட்டாலே இந்த பொம்பளையிலேயே நம்ப முடியாது. இவனே நடு ரோட்டில் நிக்கிறா. கண்டுபிடிக்கிறேன். அண்ணா, நான் சந்துரு பேசுறேன். ஹாய் சந்துரு, உன்னுடைய ஃபோன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்ண சொன்னியே, அந்த பொண்ணு குழந்தையோட வந்திருக்கா? ஆமா, அவதான். சந்துரு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன். அண்ணன் கிட்ட மறைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கும் அவளுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கசமசா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலண்ணே, என்ன நம்புங்க. ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? கர்ப்பம் ஆறதுக்கு சான்ஸே இல்ல. என்னது? என் பொண்டாட்டி கர்ப்பமா? இது சும்மா விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயம். அட பாவி, என் பொண்டாட்டி கர்ப்பமாகிறது உனக்கு விளையாட்டான விஷயமா? அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நமக்கு நம்ம குடும்பமானது முக்கியம். அப்போ எனக்கு மானம் இல்லையா? நான் என்ன நடு ரோட்லயா பிறந்தேன்? எனக்கே தெரியாம இதெல்லாம் நடந்து போச்சு. இப்படியோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சா போதும். நீ யார் கிட்ட இருந்து வேணாலும் தப்பலாம், ஆனா என் கிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா போதுமா? ஆஷாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவ விவரமான ஆளுன்னு. பாவம், அவளே இதை எதிர்பார்க்கலையே. ஆனா நான் இதை எதிர்பார்த்தேன். லைன் கட் பண்ணானே. என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன கட் பண்ணிட்டு இப்ப டெலிபோன் லைனையும் கட் பண்றியா? Keep the change. என்னாச்சு? டிஎன்ஏ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். ஆனா டாக்டர் கிட்ட போனா இந்த விஷயம் லீக் அவுட் ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? நம்ம சொல்ற இடத்துக்கு வர மாதிரி எனக்கு ஒரு டாக்டர் நல்லா தெரியும். ஆமாண்டி, உன் புருஷனை தவிர வேற எல்லாரையும் தெரியும் உனக்கு. அதான் ஆஷா, கமான் மா. ஏய், ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அதை கலைக்க பாக்குறீங்களே, தாக்குமாடா இந்த உலகம். மகளி 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 வந்துச்சா வந்துச்சா? என்னாச்சு? நோ ப்ராப்ளம். இந்த ரிப்போர்ட். நோ ஏய், ப்ராப்ளம். கொண்டா, கொண்டாங்க. டாட், நானும் பார்க்கணும் டாட். அட, கணக்கு டாட். ஏய், என்னடா ஒரே ஏபிசிடியா இருக்கு? டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க பயப்படவே தேவையில்லை. நோ ப்ராப்ளம். டாட், நான் சொல்ல நோ ப்ராப்ளம். டாக்டரே சொல்றாரு பாருங்க. நோ ப்ராப்ளம்.
பொதுவா அப்பா குரூப் ஏயா இருந்து அம்மா குரூப் ஓவா இருந்தா குழந்தை ஒண்ணு ஏயா இருக்கணும் இல்ல ஓவா இருக்கணும், ரெண்டுமே இல்ல, அதனால நோ ப்ராப்ளம். பாத்தீங்களா டாடி, காடுக்கு தெரியும் ஐ அம் இன்னசென்ட். அது ஏன் குழந்தை இல்ல. டேய் குழப்பாத, டாக்டர் என்ன சொன்னாரு தெளிவா சொல்றா. பர்த் சர்டிபிகேட் வாங்கி சொன்னாரு, நோ ப்ராப்ளம். குழந்தையோட அப்பா சந்துரு தான். ஏய் காளியப்பா, எவ்வளவு வாங்க சொல்லு. தம்பி, நான் நேர்மையானவன். நீ நேர்மையை சந்தேகப்படாதீங்க. ஏய் வாய மூடுறா. வந்ததுல இருந்து நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இப்ப பெரிய ப்ராப்ளத்துல என்ன மாட்ட வச்சிட்ட. முன்னாடி இப்போ நோ ப்ராப்ளம். டாக்டர் சொல்லிட்டாரு குழந்தை சந்துரு மூச்சாடா இருக்கான், அதனால நோ ப்ராப்ளம். ஏய் காளியப்பா, எவ்வளவு காசு வாங்குற? சந்தேகப்படாதீங்க. என்ன சொல்லுதா உன் புள்ள? எல்லாம் நின்னு போச்சா? எல்லாம் கேன்சல்டா? என்ன இளவியா? நீதாயா பெரிய அளவு. என்ன அவங்க வேற பிரச்சனை பேசிட்டாங்க. அது ஒண்ணு இல்ல, நான் புது Dress வாங்கிட்டு வர சொன்னேன். இருந்தாலும் இவன் சைஸ்க்கு ஜட்டி வாங்கி வந்துட்டான். அதான் ஜட்டில நோ ப்ராப்ளம். அவனை கூட்டு போற. இது என்ன பேப்பர்? அது ஜட்டி வாங்கின பில்லு, அது முக்கியமாப்பா. அங்கிள் இவங்க யார் புதுசா? அது வந்து இந்த குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி தர டீச்சர். இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையே. அது இந்த வாரம் தானே சேர்த்தனா. கூட்டு போமா, கேள்வியா கேட்டிருக்கல. ஐயா ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்து நடுக்காட்டுல என்ன பண்றா? என்ன சந்துரு, ஏன் இவ்வளவு லேட்? இந்தாங்க. அதுவா முக்கியம். நீ வா. இவங்க எங்க? சீக்கிரமா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏறு. நீங்க முதல்ல உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சுக்காங்க. ஐயோ, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் இதுல இருக்கா? இருக்கு. நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம Dress நடு ரோட்ல மாத்த வேண்டியிருக்கு. ஏய் ஆஷ், அந்த சைடு திரும்ப. ஐயோ, ஆண்டி என்ன சிப்ப கண்டுபிடிச்சா? அவசரத்துக்கு அவுக்க முடியல. நடு ரோட்லயே வா, கையும் கடவுமா மாட்டிட்டீங்க. இன்னைக்கு உங்களை வெட்டி போட்டுறேன். கடனை வாங்கிட்டு கண்ணுல படவே இல்லையா? உங்க 2 பேரையும் கொன்னே போட்டுறேன். டேய் அங்க போற கடகார ரஞ்சித். ரஞ்சித், சாரி நான் பார்க்காம வந்துட்டேன். நான் எல்லாம் பாத்துட்டு தான் வந்தேன். எதை பாத்தீங்க? எதை பார்க்க கூடாது அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன மாப்பிள்ளை இளவரத்தை பத்தி இதுகிட்ட போய் எது இதுகிட்டியா? யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா? வேலைக்கு காதல் தோல்வினாலும் பரவாயில்ல, இந்த கள்ள காதல் தோல்விக்கு கண் கலக்கிறியா? இப்ப நான் கலகி போயிட்டு இருக்கிறேன். யோ மகாளி, ஏன் குழந்தை மாடியில இருந்து விழுந்துட்டேன்னு போய் சொன்ன? நான் எங்க குழந்தை கீழே விழுந்துச்சு போய் சொன்னேன். மேல இருந்து ஒரு பொம்மை கீழே வந்து உடைஞ்சு போச்சு. அதை ஓடியான்னு சொல்றதுக்குள்ள எனக்கு மூச்சு வாங்குச்சு. முழுசா கேட்காம நீங்க ஓடி போயிட்டீங்க. அப்படியே அழுத? என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும், அது விளையாட ஆசையா ஒரு பொம்மை வாங்கி வச்சிருந்தேன். அதை உடைச்ச அலாம என்ன பண்றது? உன் மூச்சுக்கு கல்யாணம் ஒரு கேடு. இனிமே இந்த மாதிரி பண்ண அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன், ஜாக்கிரதை. அங்கிள் சொல்ல போறியா? அவர் தானே என்ன அனுப்பிச்சாரு. எல்லாம் கரெக்டா இருக்கும்ல? எல்லாம் கரெக்டா இருக்கு, படத்து கூடுறா. ஏய், நீங்க பண்றதுதான் எங்க தப்பா போயிருமோன்னு தோணுதுடா. ஓய், கைனிட்டி காசு வாங்கிட்டல, போயிட்டே இரு. போற ராஜாத்தி, இந்த பட்டாசு கொடுத்த விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம். குறிப்பா மிலிட்டரிக்காரனுக்கு தெரிஞ்சது என்ன ஷூட் பண்ணிடுவான். எந்த காரணத்தை கொண்டோ நாங்க வெளிய சொல்ல மாட்டோம். டேய் வாங்கடா. ஏங்கப்பா, பெரிய தாவத்து மஸ்தான் மாதிரி பேசிட்டு போகுதுடா. சின்ன பிள்ளைல ஏமாத்தி பட்டாசு விட்டு காசு சம்பாதிக்கல, இது பாம்பலையா? 10 ரூபா லாட்டு டிக்கெட்டுக்கு என்ன தலைமறைவா வாழ வச்ச நாதாரி, நீ பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறியாடா? உனக்கு வச்சிருக்கண்டி அணுகுண்டு மேலேயே போட்டுறேன். நம்ம வீட்டுல இவன் என்ன பண்றான்? ஐயோ, அவன் இங்க வந்து தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டா நம்ம எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அவன் பேர் மைக்கேல், கோவால இருக்கான், நல்லவன். கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன வேணா செய்வான். அவனை கஷ்டப்பட்டு நான் பிடிச்சிட்டேன். நானும் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஆஷ், இதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்லையே சந்திரு, நான் எதுவும் சொல்லலையே. இந்த மானங்கட்ட விஷயத்தை அவ எப்படி சொல்லுவா? நான் தான் கண்டுபிடிச்சேன். கோபப்படாதீங்க, மேட்டர் கொஞ்சம் முத்தி போச்சு. அதுக்காக உன் குழந்தை இன்னொருத்தன் தலையில கட்ட பாக்குறியா? இது நியாயமா? ரஞ்சித், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நீ மட்டும் பாஸ்டா காரியத்தை முடிச்சிட்டு என்ன மெதுவா பேச சொல்றியா? இது ரொம்ப சிக்கலான விஷயம் ரஞ்சித்.
இது மட்டும் வெளியே தெரிஞ்சது என் குடும்ப மானமே போயிடும். ஓ, உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் மானம் இருக்கு, எங்களுக்கு அது இல்லையா? நாங்க என்ன ஈன பிறவியா? இந்த கருமாந்திரம் வெளியே தெரிஞ்சா ஏமானம் இல்லையா போகும். அதனால தான் நான் வெளியில சொல்லல. ரஞ்சித், நம்மளாம் ஒரே குடும்பம் மாதிரி என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகுறோம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா நீ சொல்ல வேண்டாம், இவளாவது சொல்லிருக்கலாம்ல. முதலாளி தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஓ, அந்த தாடிக்காரன் இதுக்கு உடந்தையா? ஒரு குடும்பமே சேர்ந்து இத குடிச்ச தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரஞ்சித், சீரியஸ்னஸ் புரியாம உளராதீங்க. ஒரு பொண்ணுக்கு புள்ளைய கொடுக்க தெரிஞ்ச உனக்கு அதுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும். ஒரு அப்பாவி தலையில கட்ட பாக்குறியா? அது பாவம் இல்லையா? சரி, எனக்கு தான் தைரியம் இல்ல, அப்படியே வச்சுப்போ. நீங்க தான் அப்பா சொல்லிக்கோங்களேன், யார் வேண்டானா? அது என்னால முடியாது. ஏன்? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அதுல எனக்கு புள்ளையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டான். அந்த ஓட்டவா டாக்டர் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, ஊட்டி ஜனங்களுக்கே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த புள்ளைய அழைச்சிட்டு நான் ஊட்டி மலை மேல ஏறினா இந்த புள்ளைக்கு அப்ப யாருன்னு கேட்டா நான் எவனையா காட்டுவேன்? இந்த சிரமம் யாருக்கும் வேண்டான்னு தான் நான் வேற ஒரு அப்பனை செட்டப் பண்ணேன். யோ, நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், நீ செட்டப் பண்றதே குறிக்கோடா இருக்கிற. நீ செய்யறதுக்கு பேரு துரோகம். ரஞ்சித், கடைசியா என்னதான் சொல்றீங்க? இந்த மேட்டர் நான் ஊர் பூரா சொல்லுவேன். கூடாது. பேப்பர்ல சொல்லுவேன். கூடாது. ரேடியோவில் சொல்லுவேன். கூடாது. டிவில சொல்லுவேன். கூடாது. சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். கூடாது 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 சொல்லுவேன். அப்ப நான் கொல்லுவேன். மானமே போயாச்சு, என் உயிர் போனா என்ன? ஆனா ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் ரஞ்சித், நான் போறதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளித்தான் போவேன், ஜாக்கிரதை. நீ என்னடா என்ன போட்டு தள்ளுறது? அதுக்கு முன்னாடி நான் ஒன்ன போட்டு தள்ளிடுறேன். இனி ரிவெஞ்ச், ஒன்லி ரிவெஞ்ச். ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? பாஸ், அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசிட கூடாது. ஐ எம் வெரி சாரி. அதுவா, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நமக்குள்ள என்ன மன்னிப்பு? இந்த உலகத்திலேயே கள்ள புருஷ கிட்ட மன்னிப்பு கேட்கிற முதல் ஒரிஜினல் புருஷன் நான் தான்டா. மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? யோ ஓகே, ஒண்ணு இல்லல. நானும் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஐம் சோ சாரி. ஓகே. என்ன பாஸ், நீங்க போய் என்கிட்ட சாரி கேட்டுட்டு? நோ நோ நோ, எனக்கு வெளியே என்ன டென்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதை சால்வ் பண்றதுக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த விஷயத்த வெளியே சொல்லுவேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே? எப்படி? நீ வந்த உடனே நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடணுமா? ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், நீங்க என்னமோ மனசுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கு. வெளியே சொல்லுங்க. கமா. நோ நோ நோ. என்ன யாரு? அங்க யாரும் இல்ல. இது பப்ளிக்கா 4 பேர் வந்து போற இடம். நம்ம ஃபேமிலி மேட்டர் தனியா. ஓ எஸ் எஸ், யூ கரெக்ட். அப்போ நான் ஒண்ணு பண்றேன், இந்த விளையாட்டு முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து ஆஷாவோட விளையாட போறியா? சாவகாசமா உட்கார்ந்து பேசுவோம். ஒடிசே ஒடிசே ஒடிசே. போடா போ. உன் விளையாட்டால பாதிக்கப்பட்ட கடைசி ஆம்பளை நானா இருக்கட்டும். இன்னைக்கோட உன் கதை முடிஞ்சுதுடா. ஓ, நீ அங்க இருக்கியா? வாட் ஹேப்பன் ரஞ்சித்? ஸ்மால் எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா வரும்? வந்துருச்சு. இப்ப நீ தப்பிக்க முடியாது. ஓய் ரஞ்சித், அங்க என்ன இது கட்ட சந்தன மரமா டீ குட்டான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம். பெரிய சந்தன கடத்தல் வீரப்பன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என் இனிய ஆயுதமே, வெற்றியோடு திரும்பி வா. அட கருமாந்திரமே, கட்டின பொண்டாட்டி தான் சரியில்லைன்னா கத்தியோட புடியும் சரியில்லையா? பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இதை வச்சே சமாளிக்கிறேன். என்ன ரஞ்சித்? நத்திங். எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லையே. ஏதோ சத்தம் போட்டீங்க? நோ, ஐ அம் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ரொம்ப கீழே இறங்கிடுச்சு போல் இருக்கு. ரொம்ப ஆழமா குத்திருச்சு. நோ 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 நோ, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க ரொம்ப அனீசியா இருக்கீங்க. உட்காருங்க. உட்காருதா? உட்காருங்க. வேணாம். ஹலோ, அதெல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. உங்க முன்னால நான் உட்கார கூடாதுங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. ஐயா, ஐயோ உட்காருங்க. என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு? ஓடி வந்து குத்திடுவோம். ரஞ்சித், ரஞ்சித், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. மென்டல் மென்டல்.
ஐயோ ஹலோ சார். Congratulations. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். ஹாய் கைஸ், ஹவ் யூ ஆல்? மாப்பிளை பார்த்து வந்துறேன். ஓ யா ஹாய். உங்க பொண்ணு வரலையா? அவ காலேஜ் போயிருக்கா. ஏய் மாப்பிளை, மாட்டிக்கிட்டியா? எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். சந்துரு, நீங்க எங்க இங்க? அதேதான் நான் கேக்குறேன். நீங்க என்ன பண்ற? இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட். நேத்து தான் தெரிஞ்சது இவ்வளவு ஊட்டில இருக்கான்னு. ராதா, நீ கேட்டல? இஸ் மை ஹஸ்பண்ட். ஐயோ, எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. ஏய் போலாத. ஒண்ணு இல்லப்பா, இது சும்மா கன்ஃபியூஷன். ஏ கதிரேசு காரியாடி பேண்ட் இட்ல போட்டு ஆளே மாறிட்டான். சரி என்ன நினைச்சிட்டு உன் மனசுல எல்லாத்துக்கும் என்ன உன் புருஷன் சொல்லிட்டு இருக்காங்க? புருஷன் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அத உன் புருஷன் சொல்லிக்கோ. நீ வா, வீட்ல உனக்கு. ஓ யா, ஐ அம் ஃபைன். ஐயோ என்ன அனுகுண்டு. ஓ ஐ சி. தலியா என்ன இல்ல அவள. ஹாய். ஏய் இருடி, எங்கடி போற? சும்மா இருங்க, அவர் அவசரம் தெரியாம தள்ளுங்க. சந்துரு, என்ன ப்ராப்ளம்? இல்ல லேக்கா அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க கண்ணுல இந்து பட்டுச்சுன்னா நான் செத்த. நீ தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். நிஜமா? ஹாய் ரஜித், how are you man? ஐயோ என்னாச்சு? நீ தெரிஞ்சு தட்டலையா தெரியாம தட்டலையா? எது தெரியணும்? என்னாச்சு? ஹாய் சந்துரு, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வாங்க. இல்ல எங்க கப்பிள்ஸ் கங்க்ராட்ஸ் பண்ணோம். ஐயோ அவங்களுக்கு நான் போய் மாப்பிள பொண்ணு கூப்பிடுதா நிக்கல. போங்க. நீ ஒரு விவரம் கிட்டாளு. பொண்ணை கூட்டி போன்னு சொல்ல வேண்டாம். ஐயோ ஏன் சொல்லுனா சொல்ல மாட்டேனா? அதுக்கு தட்டி தான் சொல்லணுமா? இன்னும் எத்தனை பேரா தட்ட போறீங்க? ஐயோ ஹாய் ராதா, மீட் மிஸ்டர் சந்துரு மை குட் பி. ஏய் இவர் அப்பவே அவங்க தான் லேட்டா வந்தாங்க. அவங்க அப்படியே வந்திருந்தா இந்த கன்ஃபியூஷன் இருக்காது. இவங்க லேட்டா வந்தனால இந்த கன்ஃபியூஷன். நான் இப்பவே இங்க இருந்து போறதா எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். சந்துரு, ஏய் நீ உடனே என்னாச்சு? இந்து சந்துரு ஹஸ்பண்ட இன்ட்ரோ듀ஸ் பண்றா. ரேகா உப்பிங்கறா. சந்துரு ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்காரு. இத உடனே அங்கிள் கிட்ட சொல்லணும். இந்து எப்படியாவது இங்க கூட்டி போடு. என்னால கன்ஃபியூஷன் தாங்க முடியல. அவங்கள அனுப்புறதை விட நீங்க கிளம்புறது பெட்டர். குட், வெரி குட் ஐடியா. தேங்க் யூ மை டியர் பப்பி பாஸ். நீ சீக்கிரம் வந்துரு. ஹலோ ரஞ்சித். டேய் போடா. ரஞ்சித், இனியும் விட்டு வச்சா நீ ஆம்பளையே இல்லடா. என்ன சொல்லுத? எஸ் அங்கிள், சந்துரு இத்தனை நாளா உங்களை எல்லாம் நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. ஏமாத்துதானா? ஏய் யாரா? நான் விட மாட்டேன். டேய் ஐயோ இந்த பாவத்தை என் கண்ணால நான் பார்க்கவே மாட்டேன். ஐயா 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 ஐயா. ஹை ஏ டண்டனகடி 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 என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஐயோ இவன் இங்க இருக்கிறான். அப்ப நான் அடிச்சது கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. பட் தலையில பலமா அடிபட்டு இருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு பேச முடியாது. யார் அடிச்சது? எந்த அயோக்கியம் அடிச்சாலும் தெரியல சார். ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஒருவேளை மீசக்காரன் போட்டு கொடுத்தானா இல்ல அவன் பூட்டானா? ஐயோ நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா என்ன காரணத்துக்காகடா அவனை அடிச்சு கொன்னேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குடும்பமான ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுதுடா. கண்டிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கு. அடிச்சவருக்கானே நாடி நரம்பலா முறுக்கேறி ரத்த வெறி பிடிச்சு பேய்த்தனமா அடிச்சிருக்காயா? இத டாக்டர் சொன்னாரா? அடிபட்டு கிடக்குறானே அவனே சொன்னான். என்னது? அறிவு இருக்க உனக்கு? அவனே பேச முடியாம கிடக்கான். நர்ஸ் சொன்னான். ஆமா அடிச்சவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க? கூட தெரியல. ஒரு இன்ச்சு கூட தெரியலையா? தெரியல. அம்மாடி நான் பொழைச்சேன். பேருக்கு பொழைச்ச கிளச்சன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அவர் பொழைச்சா 4 ஏழைங்க பொழைச்ச மாதிரி அந்த 4 ஏழைங்களை நானும் ஒருத்த மாதிரி. மாசமான கை 2 சம்பளம் வருது என்கிட்ட. விஸ்வாசத்தை அவகிட்ட காட்டிட்டு இருக்கியா? கொஞ்ச நாளாவே மகன உன் மேல சந்தேகமா இருக்கு. எனக்கு கூட தான் பல பேர் மேல சந்தேகம். நான் யாரை எனக்கு கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்றேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்க. நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வராங்க. டெலிகிராம் வந்திருக்கு. வெரி குட். நாளையில இருந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சொல்றீங்க குட்டி பப்ளி மாஸ்.
டேய் ஒரு தடவை மிஸ் ஆகிடுச்சு ஆட்டம் போடாதீங்கடா. நாளைக்கு மொத்த பேரையும் தூக்குறேன்டா. டைம் என்ன? ஆமா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். டைமுக்கு வராது இந்த பஸ். வந்துருச்சு. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஹேய், இவன் யாரு புதுக்குள்ள? ஹாய் சந்திரா. வெல்கம் வெல்கம். இதுதான் அன்னைக்கு நீ சொன்ன அதுவா? இல்ல, இவங்க வந்து ஐம் ஆஷா. பாஷா. ஏய், மைக்கேல் பேரை மாத்திட்டியா? டைமிங்கா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். ஓஹோ, ஏதோ பெரிய ஆளுன்னு சொன்னீங்க, இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. பாக்குறதுக்கு தான் அப்படி சொல்றேன். என்ன பத்தி? உன்னை பத்தி என்ன இருக்கு சொல்ல? சரி, ட்ரை பண்றேன். இவன் ஆள் பாக்குறதுக்கு தான் குட்டி, ஆனா பெரிய விஷயம்லாம் செய்வான். போதுமா? பிறக்கிற குழந்தைக்கு அப்பனா நடிக்கிறதுக்கு இந்த குள்ளனை கூட்டிட்டு வந்திருக்கிறியா? தமிழ் கல்ச்சரையே கொலாப்ஸ் பண்ற உனக்கு வைக்கிறேன்டா பேட்டு. நம்ம டிராமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பண்ணு, நான் உனக்கு சொல்லி தரேன். வா, பேசிட்டே போறோம். ஓகே, நீ பின்னாடியே இருமா, அப்பதான் வண்டி பேலன்ஸ் ஆகும். இன்னைக்கு கூட உங்க ஆட்டோ க்ளோஸ் தான். ஏய் ஜூலி, ஐயோ, அட இளவெடுத்து நாயே, உனக்கு பால் எடுக்க ட்ரைனிங் கொடுத்து தப்பா போச்சு, பாம்பு எடுத்துட்டியே. அட சரி முடிச்சா கிட்ட வராதே. ஏய் வராதே, ஏய் வராதே, பால் இல்ல பாம்பு. த்ரோ ஜூலி, த்ரோ த்ரோ. அட சரி முடிச்சா சொன்னா கேட்டு பின்னால வராதே. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் வராதே, ஏய் வராதே, ஏய் வராதே, அட வராதே, ஏய் வராதே. என்ன வேணும்? அட வராதே. ஜூலி, ஐயோ 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 ஐயோ. ஏய் சந்துரு, உன்ன மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற சண்டாளர்களுக்கெல்லாம் உன் சாவு ஒரு தேரியா இருக்கட்டும். இந்த துப்பாக்கியில தோட்டா தீர வரைக்கும் உன்னை சுட்டுக்கிட்டே இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குச்சி கொஞ்சம் தூக்குறீங்களா? டேய், எது இது குச்சியா? என்ன இந்த குள்ள குறுக்கு குறுக்க போறா? வாட் டிஸ்டர்பன்ஸ்? ச்சே, எல்லாம் சுத்தி சுத்தி நிக்கிறானுங்க, எய்மே பண்ண முடியலையே. என்ன அருவாளோட ஓடி வரான்? நம்ம அட்டம் தெரிஞ்சு போச்சா? காப்பாத்துக்கல. இங்க மிலிட்டரி இருக்குல்ல? மிலிட்டரி இருக்கு. மிலிட்டரியோட சார்ஜ் பண்ணி அனுப்பலாம் பாருங்க. ஓய் ரஞ்சித், ஓ இத புடிச்சிட்டு இங்கேயே நிக்கிறீங்க? சிட்டுக்குருவி லேகி சாப்பிட்டா பாடி பில்டப் ஆகும் சொன்னாங்க, அதான் குருவி தேடிட்டு இருக்கேன். இத வச்சு குருவி சுட போறீங்களா? இத வச்சு கொசுவை கூட சுட முடியாது. நான் போய் வேற துப்பாக்கி அனுப்புறேன். நீ ஒரு துப்பாக்கியா? எவனுமே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. உங்க அண்ணன் இப்படி பண்ணிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. இப்ப என்ன செய்ய போறீங்க? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அண்ணன் குழந்தைய என் குழந்தைய வளர்க்க போறேன். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்லையா? இப்போ இருக்கிற பொசிஷன்ல கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்ல. கல்யாணத்தை இன்னைக்கே பண்ணி ஆகணும். திடீர்னு கல்யாணம்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றது? அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் கல்யாணத்துக்கு ரெடியா இரு போதும். ஓகே சந்திரு, தாலியை மட்டும் மறந்துடாதீங்க. இதே சைஸ் இதே மாடல்ல வாங்கிட்டு வந்துருங்க. எங்க கொஞ்சம் கிட்ட வந்து காட்டு, நல்லா பாக்குறேன். ஏன் இதே தாலியை கழட்டி மாட்டிக்க வேண்டியதானே? செலவு மிச்சமாகும்ல. ஏன் கல்யாணத்துக்கு தான் யாரையும் கூப்பிட முடியாது. வேணும்னா விட்னஸ்க்கு அந்த யூசர் ரஞ்சித்தை கூப்பிடலாமா? ஐயோ, அவர் வேண்டாம். விவரம் கெட்ட மனுஷன், காரியத்தையே கெடுத்துருவாரு. கரெக்ட், மறந்துட்டேன். விவரம் கெட்ட மனுஷன். நீ மட்டும் ரெடியா இரு. ஓகே? ஏண்டா இது உங்களுக்கே நியாயமா படுதாடா? என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு என்னையே விட்னஸா கூப்பிடுறீங்களே. நோ ரஞ்சித், அப்செட் ஆகாத. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மாப்பிள்ளை இருந்தா தானே கல்யாணம். மாப்பிள்ளையவே கிட்னாப் பண்ணி கில் பண்ணிட வேண்டியதா. ஹைஜாக். சந்திரு, சந்திரு, மகாலி சந்திரு எங்க? நானே உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. நீ ஏன் என்ன பார்க்கணும்? இல்ல, சந்திருவை பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் விட மாட்டேன். ஏய், என்ன உளற? உளறல, தெளிவா தான் சொல்றேன், கேட்டுக்க.
பரம்பரையா இந்த வீட்டுக்கு விசுவாசம் இருந்த குடும்பம் எங்க குடும்பம். எங்க அப்பா சாகும்போது என்கிட்ட வாங்கின ஒரே சத்தியம், இந்த வீட்டு மானத்துக்கு ஏதாவது கலங்க வந்தா உன் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துன்னு சொன்னாரு. அப்படியாப்பட்ட என் கண் முன்னாடியே உங்க அப்ப எங்க முதலாளியே கண்டுபிடிச்சிட்டு விட்டான். உங்க அப்பனுக்கு சரியான தண்டனை கொடுக்க போறேன். எஸ், உன்னை கடத்த போறேன். என்ன? ஆமா, உன்னை கடத்திட்டு போய் மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில்ல வச்சு உனக்கு தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது, என் வீட்டுக்காரியா, இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருக்கணும். என்னது? உனக்கு எனக்கு கல்யாணமா? இந்த சிரிப்பு தான் என்ன பல நாளா கொள்ளுது. இத்தனை நாள் என் மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த உண்மையை சொல்ல போறேன். ஐ லவ் யூ. வாட்? எஸ். சந்தோஷத்துல மயங்கி விழுந்துட்டியா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏய், இங்கயா இருக்கிற? இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடறேன்டா. ரஞ்சித், யோ ரஞ்சித், யோ யாருங்க நீங்களா? உன் புருஷன் எங்க ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம சுத்திக்கிட்டு இருக்கான். நாங்க என்ன இழிச்சவாங்களா? பண விஷயம் அவர்கிட்டயே பேசுறீங்க. ஆமா, உன் புருஷன் பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவங்கிட்ட வாங்க முடியாம தானே உங்ககிட்ட வந்திருக்கான். அதுக்காக உன்னை கடத்திட்டு போனாதான் உன் புருஷன் பணத்தோட வருவான். மரியாதையா நட. தேங்க புல் பண்ணு. பெட்ரோல் அடிக்கிற கேப்ல பாஸ் கிட்ட மேட்டர் சொல்லிட வேண்டியதுதான். இவன் வேற மயக்கத்தில் இருக்கும்போது தொல்லை கொடுக்குறான். போன் எங்க வச்சு தொலைச்சிருக்கேன் தெரியலையே. வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வைக்கிறானுங்கடா. ஹலோ, ஒரே பாஸ், நான் தானுங்க பேசுறேன். நம்ம கிட்னா மேட்டர் தெரிஞ்சு போச்சா? அதுக்குள்ள பாசுங்கிறானுங்க. டேய், நான் கடத்துறது உனக்கு எப்படா தெரியும்? ஒரே பாஸ், என்ன வளர்றீங்க? நீங்க எங்க கடத்துனீங்க? நான் தானே கடத்தினேன். டேய், அடம் பிடிக்காதடா. கஷ்டப்பட்டு நான் தான்டா கடத்தினேன். யாருங்க பாஸ் அடம் பிடிக்கிறாங்க? நீங்களா நானா? தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் கடத்தினேன். நீ கடத்தல. உன்ன மாதிரி அறகுறை எல்லாம் கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சனால்தான் என்ன மாதிரி சின்சியர் கிட்னாப் எல்லாம் மரியாதை எல்லாம் போச்சு. பொறுக்கி போயல, கிழிஞ்சு போயல, பிச்சைக்காரன் நாதாரி, அண்ணா காவடி, பண்ணார பரதேசி போயல, எச்சிக்கிற போயல, ஐவேஸ் பொறுக்கி, போன வைடா புறம்போக்கு. பாஸ் நம்பர் தான் போட்டேன். எவ்வளவு கண்ணா பின்னா திட்டுறான். இதெல்லாம் செல்போனா தூக்கி போட்டு உடைக்கணும். சார், உங்களுக்கு செல்ல பிரச்சனையா? பின்ன பல்லியா பிரச்சனை? வர வர நாடே ரொம்ப கெட்டு போச்சுடா. பிட்பாக்கெட் அடிக்கிறவன், ஃப்ராட் பண்றவன், போர்ஜரி பண்றவன், பிராஸ்டியூட் பண்றவன் எல்லாம் செல் டு செல் ஒரே லொல்லா போச்சுடா. சார், அதே பிரச்சனை தான் சார் இங்கேயே. அதே ஏன்டா என்கிட்ட வந்து சொல்ற? சார், டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இது ஒரு கருமாந்திரம். என்ன சார் டென்ஷனா? பின்ன ஃபங்க்ஷனா? போடா சார், உங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. அண்ணா 20 லிட்டர் போட்டிருக்கு சார். 320 ரூபா கொடுங்க. இதான் கொடுக்குறேன்ல. ஏய், கத்துன ஒரே குத்து. சார், பில் வேணுமா? கமிஷன் அடிக்கிற டிரைவர் வருவான், அவனுக்கு பில்ல கொடு. என்ன சார் 600 ரூபா பில்லுக்கு 1000 ரூபா தரீங்க? இந்த இதை வச்சுக்கா. டேய், அவ்வளவு பணத்தையும் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு என்னடா அதிசயம் நடந்து? 8வது அதிசயம் ஒண்ணு ரொமான்டிக்கா லுக் கொடுத்து கவனிங்க. எங்க லுக்? அங்க. டேய், கொப்பரத்தேங்க தலையா, இது அதிசயமாடா, அசிங்கம்டா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் தான்டா. என்ன சப்ஸ்டிட்யூட் ஆக்கிட்டு ஆளாளுக்கு ஒன் டே மேட்ச் ஆடுறீங்கடா. ஆசை விக்கெட் பேரெல்லாம் தெரியுது உங்களுக்கு? விக்கரா என் பொண்டாட்டியை கடத்துறானுங்கடா. ரஞ்சித், ஆசா பொண்டாட்டியா? முன்னாடி இருக்கிற வண்டி நிக்குது. இதுல எந்த வண்டியில முன்னாடி இருக்கான்னு தெரியல. ஏன் பொண்டாட்டி? அம்மாடியா, என்னையா எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்கு? அட வாங்க பாஸ், இந்த வண்டிகள் ஏதோ ஒரு வண்டியில கண்டிப்பா நம்ம குழந்தை இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னமோ நடக்குது. ஐயோ, வண்டியில சீக்கிரம்
டார்லிங் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுத்துக்க. மேட்டுப்பாளையத்துல மேரேஜ், மிட் நைட்ல ஃபேமிலி. எருமைக்கு பிறந்தவன கெடுத்துட்டான். ஏ மண்டையா, எஸ், நீ ஏன்டா அவளை கிட்னாப் பண்ணிட்டு போற? இவன் மேல நான் எவ்வளவு நாளா ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? பக்கா பிளான் பண்ணி இவளை கடத்திட்டு போறேன். நீ அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கியாடா? அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா. ஐ டோன்ட் கேர், எவன் எந்த லிஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்லை. ஃபைனலா நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். நீ தான் எதை பத்தி கவலைப்பட மாட்டிய. வாடா, இங்க ஒருத்த வர்றான். டேய், இது என்ன நேஷனல் ஹைவேஸ் பைபாஸ் ஆடா? போடா பின்னால. வாய முடியா என் ஆள் அந்த வண்டியில போகுது. என்னது வாடா, அது பல வருஷமா ஏன் ஆடுறாவா? அவன் என்ன எத்தனை பேரா தோத்துவீங்க? யோ அந்த வண்டி பிடிக்கலையா? வழி முடியா? டேய், போடா பின்னால. இந்த ஆள் வேற முன்னாடி. டேய், நீ என்ன பெரிய சூப்பர்மேனா பறக்குற? நான் கடத்திட்டு வந்தா நீ கடத்த பாக்குறியா? டேய், என்ன ரிவர்ஸ் போற? அவனை இறக்கி விட்டு போடா. அவனே ரொம்ப நாள் கணக்குன்னு இருக்குடி. என்னடா பார்வேர்டு வர்றா? டேய், ஐயோ. See you. Bye. ஏண்டா எகிரியாடா போற? இந்த வரண்டா. ஐயோ, வண்டி வேற ஆஃப் ஆயிப்போச்சே. இப்ப என்ன பண்றது? மகாளி, நீ எங்க? செக்ரட்டரி, நீங்க எப்படி இங்க? செக் போஸ்ட்ல வண்டி மாறி போச்சா? டேய் குக்கர், அண்ணே அதுக்குள்ள வந்துட்டீங்களாண்ணே? பெரிய சர்க்கஸ் வீரனா வண்டிக்கு மேல ப்ளே பண்ணி போற? மரியாதை ஓடா. பெஸ்ட் ஆஃப் லக்ண்ணே. அடி ஆசா, நடந்தெல்லாம் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். மரியாதை வந்து வண்டியில ஏறு. என்ன பாக்குற? மறுபடியும் மாட்டிப்பே போல இருக்கே. எங்கடி ஓடுற? இவ திருந்த மாட்டாடா. ஐயோ ஐயோ அம்மா. சாரி பாஸ், தெரியாம போட்டுருச்சு. போடா. ஏய், ஐயோ சாரி பாஸ். போடா. ஐயோ, நான் வேணும் நாட்களே பாஸ். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் புருஷன் மேல ஒரு கீரல் கூட விழ விட மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பத்தினிவா நான் சந்தேகப்பட்டேன். நான் பாவி. என்ன மன்னிச்சிரு ஆசா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ ஐயோ.